வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। हरि ओम। श्री महागणाधिपतये ओं श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां शरणारविन्दाभ्यां नमः। ओं श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நமது சேனலில் தினந்தோறும் பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திர பதிவினை தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது இருதயத்திற்குள் உள்வாங்கிக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 88 சர்க்கா, சர்க்கமானது 88. சௌமித்ரி ராவணி யுத்தம். அதாவது ஸ்ரீ ராமபிரானுடைய இளையவர் லக்ஷ்மண பெருமாளுக்கும் அரக்க மன்னனாகப்பட்ட ராவணனுடைய புதல்வன் மேகநாதன் இந்திரஜித்துக்கும் இருவருக்கும் போரானது நடந்ததாம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு சாக்ஷாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரதசத்ருகன அனுமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகா வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மணவரதசத்ருகணானுமசமேத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्याம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 88 சர்க்கா, சர்க்கமானது 88. சௌமித்ரி ராவணி யுத்தம். அதாவது ஸ்ரீ ராமபிரானுடைய இளையவராகப்பட்ட ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாளுக்கும் அரக்க மன்னன் ராவணன் அவருடைய புதல்வனாகப்பட்ட மாயாவி மேகநாதன் இந்திரஜித்திற்கும் போரானது நடந்ததாம். விபீஷண வசஸ்ருத்வா ராவணி குரோதமூச்சிதா அப்ரவீத் பருஷம் வாக்கியம் வேகனாப்யுத்பபாதः. விபீஷணன் பிரமாதமான தர்மசாஸ்திர நெறிகளையெல்லாம் மேகநாதனாகப்பட்ட இந்திரஜித்துக்கு சொன்ன உடனேயே அந்த மேகநாதன் இந்திரஜித்து ரொம்பவும் கோபமானது பொங்கி எழுந்து என்ன பண்ணானா, கடுமையான வார்த்தைகளை எல்லாம் சொன்னானா. ஆவேசத்தோட துள்ளி குதித்து எதிர நின்றுந்தானாம். உத்தியதாயுத
निस्त्रिंसो रथे सुसम अलंकृते कालास्वयुक्ते महति स्थिर காலாந்த கோபமகா. அப்போ இவன் என்ன பண்ணானா, இந்த விபீஷணன் வெறும் கருமையான நிறத்தில் இருக்கக்கூடிய குதிரைகள் பூட்டிய மிகச்சிறந்த பிரமாதமாக நன்றாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் வாள் முதலிய பலவிதமான போர் ஆயுதங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு எப்படி இருந்தானா அவனை பார்க்கறதுக்கு. பிரளய காலத்தில் யமதர்மராஜன் எப்படி வந்து உலகத்தை அழிப்பாரோ அதுபோல் அவன் அந்த தேரில் வந்து அமர்ந்து கொண்டு வீற்றிருந்தானாம். மகா பிரமாண உத்தியம்யா விபுலம் வேகபத்ருடம் தனுர்பீமம் பரம் ருஷ்யா சராம் சாமீத்திர சாதனாத்து. பயங்கரமான ஆற்றல் கொண்ட அவன் வந்து இந்த மேகனாகப்பட்ட இந்திரஜித்து அரக்கனாகப்பட்டவன், அவனுக்கு உருவமே பெரிய உருவம். அந்த மாதிரி உருவம் யாருக்குமே கிடையாது. ரொம்பவும் நீளமானதும் உறுதியானதும் பிரமாதமான சக்தி உடையதாக இருக்கக்கூடிய ஒரு வில்லையும் எதிரிகளை கொள்வதற்கு வல்லவையான பானங்களையும் வைத்துக்கொண்டு போருக்கு வந்து ரொம்பவும் தயாராக இருந்தானாம். தம் ததர்ச மகேஷ்வாசோ ரதே சுசம் அலங்கிருதா அலங்கிருத்தமம் இந்திரக்னம் ராகவஸ்யானுஜம் பலி அனுவத்ருஷ்ட மாசீனம் உதயஸ்த ரவிப்பிரபம். பிரமாதமான பட்டாடைகள், பலவிதமான அணிகலன்கள், அதை எல்லாத்தையும் போட்டு அலங்கரிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இருப்பவனும் மகா வில்லாளியுமான அரக்கன் ராவணனுடைய புதல்வன் மேகநாதன் இந்திரஜித்தானவன் மகா ஆண்மை மிக்கவன். வேறு அதாவது ஸ்ரீ ராமபிரானுடைய இளையவர் லக்ஷ்மணன் இருக்காரு, அவர் வந்து வெற்றியிலேயே எப்பயுமே நிகழக்கூடியவர். வீரத்துறவர் பரமாரமான பொலி ஊற்றவர் லக்ஷ்மணன், எதிரிகளெல்லாம் மாய்க்கக்கூடியவர். அவர் என்ன பண்ணாராம், அவருடைய அருகில் வந்து ஹனுமான் இருந்தாராம். அப்படி ஹனுமான் வந்து அவருடைய அருகில் இருக்கும் பொழுது லக்ஷ்மணனை பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாராம் தெரியுமா, உதயகிரி மலையில் பிரகாசிக்கக்கூடிய சூரியனை போல விளங்குவதை லக்ஷ்மணன் விளங்குவதை தேரில் இருந்தபடியே இந்த மேகநாதனாகப்பட்ட இந்திரஜித்தானவன் பார்த்தானாம். உவாசீனம் சம்பிரப்த சௌமித்ரம் சவிபீஷணம் தான்ஸ்ய வானர சார்தூலான் பஷ்யத்வமே பராக்கிரமம். இந்த மேகநாதனாகப்பட்ட இந்திரஜித் என்ன பண்ணான், லக்ஷ்மண பெருமாளை பார்த்ததுமே ரொம்பவும் ஆவேசம் கொண்டானான். விபீஷணனுடன் இருக்கக்கூடிய லக்ஷ்மணனையும் வானரர்களையும் பார்த்து இந்த மகா பாவியாக மாயாவியாக இருக்கக்கூடிய அரக்கன் மேகநாதன் இந்திரஜித்தானவன் என்ன சொன்னான்னா, இப்போ நீங்கள் எல்லாரும் என்னோட எல்லையற்ற என் பேராற்றலை எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் கண்ணால் பார்க்கத்தான் போகிறீங்க, கண்கூடாக காணுங்கள் அப்படின்னானா. அத்ய மத்கார் முகோ சிருஷ்டம் சரவர்ஷம் துராசதம் முக்தம் வருஷம் இவா காசே வாரயிஷ்யத சம்யுகே அத்யவோ மமகா பானா மகாகார்முக நிஸ்ருதாக விரமிஷ்யந்தி காத்ராணி தூலராசிம் இவானலஹா. இப்போ அந்த மேகநாதன் இந்திரஜித் சொல்கிறான், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா,
ஆகாயத்திலேருந்து வானத்திலேருந்து மழையானது பொழியும் இல்லையா? அந்த மழையை போல என்னோட வில்லிலேருந்து செலுத்தப்படும் உங்கள் யாராலையுமே பொறுத்து கொள்ள முடியாத அம்பு பொழிவை வந்து நீங்கள் எப்படி தடுக்கிறேன்ட்டு நான் பார்க்குறேன். அதாவது ஒரு பஞ்சு கிழங்கானது இருக்கு. அந்த பஞ்சு கிழங்க நெருப்பு வந்து எப்படி எரிச்சு பொசுக்குமோ அதுபோல இப்போ வந்து என்னுடைய மிகச்சிறந்த வில்லிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு பானங்களும் உங்களோட உடல்களை அனைத்தையும் அழிக்கத்தான் போகிறது. நீங்கள் எல்லாரும் அழிஞ்சுதான் போகிறீர்கள் அப்படின்னு நானும் மேகநாதன் இந்திரஜித் தீக்ஷசாயக நிர்பின்னான் சூலசக்திய சிருஷ்டி தோமரைகி அத்யவோ கமயிஷ்யாமி சர்வானேவ யமக்ஷயம். இப்போ மேகநாதன் இந்திரஜித் சொல்கிறான், இப்போ என்னோட தேரில் என்னென்னலாம் இருக்குது தெரியுமா? என்னென்ன போர்க்கருவிகள்லாம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? சூலம், வேல், ரிஷ்டி. இந்த ரிஷ்டிங்கிறது அந்த ஆயுதம் எப்படின்னா ரெண்டு பக்கமும் கூர்மையாக இருக்கக்கூடிய வாள். அப்புறம் தோமரம். தோமரம்னா என்ன? எரிவேல், அதாவது எரியறது வேலு. இத்தனை ஆகியவற்றுகளால் அதைவிட பலவிதமான கூறிய பானங்கள்லாம் என்கிட்ட இருக்கு. அந்த பானங்களாலும் உங்கள் எல்லாருடைய உடலையும் துளைத்தெடுத்து உங்கள் அத்தனை பேரையுமே யமலோகத்துக்கு அனுப்ப போகிறேன் இந்த க்ஷணமே அப்படின்னு நானா மேகநாதன் இந்திரஜித். க்ஷிபத சரவர்ஷாணி க்ஷிபரஹஸ்தஸ்ய மே யுதி ஜி உதஸ்யேவ நதத கஸ்தாஸ்யதி மமாக்ரதா. அதாவது நான் ஒரு இடத்துல வந்து போர் செய்ய போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரொம்பவும் வெகு வேகமாக என்னுடைய கைகள்லாம் செயல்படும். அப்போ என் கைகள்லேருந்து செயல்படக்கூடிய அந்த அம்புகள்லாம் மழையை போல எப்படி மழையானது ஆக்ரோஷமாக பெய்யுமோ அதுபோல் அந்த அம்புகள்லாம் வரும். வீர ஆவேசத்தோட மேகங்கள், இரண்டு மேகங்கள் மோதிக்கொண்டால் இடி முழக்கமான எப்படி வருமோ அதுபோல் நான் கர்ஜனை செய்வேன். அந்த சமயத்தில் எவன் ஒருவன் என் எதிரில் இருந்தாலும் சரி, தைரியம் யார் தான் வந்து எதிரில் நிற்க முடியும்? ஒத்த நாளே நிற்கவே முடியாது. நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டானாம் மேகநாதன் இந்திரஜித்தானவன். ராத்திரி யுத்தே மயா பூர்வம் வஜ்ராணி சமீசரைஹி சாயுதௌ ஸ்தோ மயா பூமௌ இசக்ஞௌ சபுர சரவ். இப்போ அவன் சொல்கிறான் மேகநாதன் இந்திரஜித்து, இதுக்கு முன்னால் நான் இரவில் வந்து மாயாவியார் இருந்து போர் பண்ணேனே லக்ஷ்மணா, இது வந்து உனக்கு நினைவு இல்லை? அப்போ வந்து நான் வந்து நடந்து கொண்டு வஜ்ராயுதத்தையும் இடியையும் போல பேரி இழவை வந்து பிரமாதமாக நிகழ்த்தி திறமை படைத்த என்னுடைய பானங்களால் நீ தாக்கப்பட்டிய லக்ஷ்மணா. பரிவாரங்களும் உன்னுடைய பரிவாரங்களாக இருந்தாலும் அவளும் மற்றும் நீங்கள் இருவருமே உணர்விழந்து தரையில் சாய்க்கப்பட்டீங்கள்ல. நீயும் உன்னுடைய தமையினார் ஸ்ரீ ராமபிரானும் தரையில் சாய்க்கப்பட்டீங்களா, ஞாபகம் இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்டானாம் மேகநாதன் இந்திரஜித்தானவன். சம் ருதீர்ண தே அஸ்தி ராவண்யே வித்தம் வா யமசாதனம் ஆசிவிஷம் இவ கிருத்தம் என்மானம் யோத்தும் வியவஸ்திதா. இப்போ சொல்கிறான் அந்த மேகநாதன் இந்திரஜித்து லக்ஷ்மண பெருமாளை பார்த்து, அது வந்து நடந்தது உனக்கு ஞாபகம் இல்லை போல இருக்குப்பா, உனக்கு நினைவில்லை.
அதனால தான் ரொம்பவும் அதிகமான விஷம் கொண்ட பாம்பானது எப்படி சீருமோ அதுபோல சீறி கொண்டிருக்கக்கூடியவன் நான். என்னோட சண்டை போடுறதுக்காக நீ வந்திருக்க. நீ யமலோகத்துக்கு போகிறதுங்கிறது உன் மனசுலே நீ தீர்மானித்து விட்டுட்ட போல இருக்கு அப்படின்னு நானா. தச்சுருத்வா ரக்ஷசேந்திரஸ்யா கர்ஜிதம் லக்ஷ்மணஸ்ருதா அபி தவதன கிருதோ ராவணிம் வாக்கியம் அப்ரவீத் உக்தஸ்ய துர்கவ பார காரியாணாம் ராட்சசத்வயா காரியாணாம் கர்மணா பாரம் யோகச்சத்தி ச புத்திமானே. அந்த சமயத்தில் லக்ஷ்மணனாகப்பட்டவர் என்ன பண்ணாருன்னா, இந்த அரகத்தலைவனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்து அவனுடைய முழக்கத்தை எல்லாத்தையுமே கேட்டதுமே ரொம்பவும் கோபம் கொண்டாரான் லக்ஷ்மணன். கொஞ்சம் கூட கலக்கமே அடையாத முகத்தோட இந்த மேகநாதன் இந்திரஜித்தை பார்த்து அவர் சொன்னாராம், அடே அரக்கனே, யாருமே செய்ய முடியாத செயல்களோட முடிவைத்தான் நீ வந்து சொல்லியிருக்க. சரி, நீ வெறும் சொற்களாலேயே நீ வந்து சொல்லியிருக்க நான் வந்து மகாபலசாலி அப்படி இப்படின்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. காரியத்தை வந்து எவன் நடத்தி காட்டுறானோ அவன் தான் புத்திசாலி. சும்மா பேசிட்டு இருக்கிறவன்லாம் புத்திசாலி கிடையாது. வெறும் வாய்ப்பந்தல்ல வந்து போரிடக்கூடியவன் வந்து ஒருபோதுமே எக்காலத்திலும் அறிவாளியாகவே இருக்க முடியாது அப்படின்னாராம் லக்ஷ்மண பெருமாள். சார் தமர்தஸ்ய ஹீனார்தோ துரவாபஸ்ய கேசன் கே நசித்து வசோ வியாகிருத்திய ஜானீஷே கிருதார்தோ அஸ்மீதி துர்மதே. இப்போ லக்ஷ்மண பெருமாள் சொல்கிறார், மேகநாதா இந்திரஜித்து, நீ வந்து கெடுமதி கொண்டவன், கெடு புத்தி உனக்கு. நீ வந்து இன்னமும் காரியத்தை வந்து செய்யறதுக்கு தொடங்கவே இல்லை. அதுக்குள்ள யாராலையுமே செய்ய முடியாத காரியத்தை வந்து எதிரிகள் எல்லாரையுமே வந்து ஐஷா மாதிரி செய்துவிட்டேன் அப்படின்ட்டு வீர வசனம் பேசுறீங்க. எல்லா விதமான காரியங்களையும் முடித்து விட்டதாக நீ வந்து நினைத்து கொண்டு மனசுக்குள்ள அப்படின்னாராம் லக்ஷ்மணன். அந்தர் தான கதே நாஜோ யஸ்த்வயா சரிதஸ்ததா தஸ்கர சரிதோ மார்கோ நைஷ வீர நிஷேவிதா. இப்போ லக்ஷ்மணன் சொல்கிறார், இதற்கு முன்னால் நடந்ததெல்லாம் போர். அந்த போரில் மேகநாதனாகப்பட்ட இந்திரஜித்து, நீ வந்து திடீர்னு எங்களுடைய கண்பார்வையிலேருந்து மறைந்து போய்விட்ட. இந்த வழியை யார் தெரியுமா பின்பற்றுவா? மகா கயவர்கள், திருடர்கள் தான் இதை வந்து பின்பற்றுவா. இந்த மாதிரி வழியை வீரர்கள்லாம் இந்த மாதிரி செய்ய மாட்டான். அவள் நேருக்கிட்டே இருந்தால் போர் புரிவா அப்படின்னாராம் லக்ஷ்மணன். யதா பிராணபதம் பிராபியா ஸ்திதோகம் தவ ராட்சசா தர்சயஸ்வாத்திய தத்தேஜோ வாசாத்வம் கிம் விகத்தசே. இப்போ சொல்கிறார் லக்ஷ்மணன், அடே அரக்கனே, நீ வந்து அம்பை வந்து செலுத்துவதற்கு வசதியா உன்னோட தேரில் வந்து நான் நிற்கிறேன். உன் எதிரிலே வந்து நிற்கிறேன், உன் தேர் பக்கத்திலே வந்து நிற்கிறேன். இப்போ வந்து உன்னோட ஆற்றலை வந்து நீ காட்டு. வீண் வார்த்தைகளால் ஏன் பிதற்றி கொண்டு இருக்க? செயல்ல இறங்கு அப்படின்னாராம் லக்ஷ்மணன். ஏவமுக்தோ தனுர்பீமம் பராமருஷ்ய மகாபலஹா சசர்ஜ நிசிதான் பாணான் இந்திரஜித் சமிதிஜ்ஞயா. இந்த மாதிரி
லக்ஷ்மண பெருமாள் சொல்லி முடித்த உடனேயே இந்த அரக்கனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித் இருக்கானே, போரில் அவன் எப்போதுமே வெற்றி காணக்கூடியவன். அவன் மிகவும் பலசாலி. இந்த மேகநாதன் இந்திரஜித்து பயங்கரமான தனது வில்லை பிரமாதமாக கையில் நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு உறுதியாக பிடிச்சிட்டு கூர்மையான பானங்களை அதிலேருந்து விடுவிச்சானாம். தே நிஸ்ருஷ்டா மகாவேகா சரா சர்வ விஷோபமாக சம்பிராபிய லக்ஷணம் வேது சுவாசந்த இவபன்னகாக. இந்த மாதிரி அரக்கனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்தினுடைய வில்லிலிருந்து புறப்பட்ட பானங்கள் ரொம்பவும் வேகம் கொண்ட பாம்பினுடைய விஷத்தன்மைக்கு நிகராக இருக்கக்கூடிய அந்த பானங்கள் சீறி பாயக்கூடிய பாம்புகளைப் போல லக்ஷ்மண பெருமாள் மேலே எல்லாம் விழுந்ததாம். சரீரதீம் அஹா வேகை வேகவான் ராவணாத்மஜா சௌமித்ரீம் இந்திரஜித் யுத்தே விவ்யாத சுபலக்ஷணம். ரொம்பவும் போர் துடிப்போடு இருந்த அரக்கன் ராவணனுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித் ரொம்பவும் மிக மிக ஆற்றல் படைத்த பானங்கள்னால அந்த போரில் பிரமாதமான நல்ல குணங்களை உடைய நல்ல இயல்புகளை உடைய லக்ஷ்மணன் பெருமாளை மகாபாடா படுத்தி எடுத்தானாம். சரரே அதி வித்தாங்கோ ருதீரேன சமுக்ஷிதா சுஷுபே லக்ஷ்மண ஸ்ரீமான் விதூம இவபாவகா. அப்போ லக்ஷ்மண பெருமாள் இந்த மேகநாதனாக இருக்கக்கூடிய இந்திரஜித்தினால் செலுத்தப்பட்ட பானங்களால் ரொம்பவும் தாக்கப்பட்டு உடலெல்லாம் புண்ணாகி போய் அவருடைய உடல்லேருந்து இரத்தமானது பெருகி நின்ற வீரத்துக்குன்னே பிறந்த லக்ஷ்மணன் எப்படி இருந்தாராம் பார்க்குறதுக்கு. ஒரு யாகமானது நம்ம செய்கிறோம், அந்த யாகத்தில் கொஞ்சம் கூட புகையே இல்லாமல் ஜுவாலையானது எப்படி இருக்கும், பிரமாதமாக எரியுமோனோ அப்படி பிரமாதமாய் எரியக்கூடிய அக்னியைப் போல செம்மண்ணமாய் பிரமாதமாக விளங்கினாராம் லக்ஷ்மண பெருமாள். இந்திரஜித் துவாத்மான கர்ம பிரசீமீக்ஷாதி கம்யசா வினத்ய சுமகாநாதம் இதம் வசனம் அப்ரவீத்து. ரொம்பவும் பிரமாதமாக நமக்கு வெற்றி கட்சி விட்டு அப்படின்ற ஒரு ஆக்ரோஷத்தில் கொஞ்சம் போகிறோம் சோர்வடைந்த மேகநாதன் இந்திரஜித் கொஞ்சம் போகிற முன்னால் தன்னுடைய தேரை ஓட்டி சென்று பேரொலி எழுப்பி சொன்னானாம். என்ன சொன்னான் இந்திரஜித்? பத்ரின சிததாரஸ் ராஸ்தே சரா மத்கா உகச்சுதா ஆதாஸ்யந்தே அத்ய சௌமித்ரே ஜீவிதம் ஜீவிதாந்தகாக. இப்போ வேங்கநாதன் இந்திரஜித் சொல்கிறான் லக்ஷ்மண பெருமாளை பார்த்து, லக்ஷ்மணா, என்னோட வில்லிலேருந்து செலுத்தப்பட்டவைகளும் மிகவும் கூர்மையானவர்களும் பிரபாதமான இறகுகள் கட்டப்பட்ட அம்புகளும் உன்னோட உயிரை பறிக்க பிரமாதமாக வல்லவைகளுமான பானங்கள்லாம் இப்போது உன் உயிரை வாங்க போகிறது பாரு, இனிமேல் தான் நான் செலுத்த போகிறேன் அப்படின்னு நானும் மேகநாதன் இந்திரஜித்தானவன். அத்ய கோமா சங்காசிய ஷியன சங்காசிய லக்ஷ்மணா கிருத்தார்சிய கிருத்ராசிய நிபதந்துத்வாம் கதாசும் நிகதம் மயா.
இப்போ சொல்கிறான் மேகநாதன் இந்திரஜித்து லக்ஷ்மண பெருமாளை பார்த்து, லக்ஷ்மணா, என்னால் நீ தாக்கப்பட்டு இந்த க்ஷணமே நீ உயிர் துறந்து கீழே விழ போகக்கூடிய உன்னோட உடலை இந்த காட்டில் இருக்கக்கூடிய நரி பருந்து கழுவு கூட்டங்கள்லாம் உன்னை வந்து கொத்தி கொத்தி தின்னதாண்டா போகிறது அப்படின்னானாம் இந்திரஜித். அத்யாஸ்தி சௌமித்ரே கர்ண கோ சரதாம் தவ தர்ஜனம் யமதூதானாம் சர்வபூத பயாவகம். இப்போ சொல்கிறான் மேகநாதன் இந்திரஜித் அரக்கன் லக்ஷ்மண பெருமாளை பார்த்து, லக்ஷ்மணா, எல்லா பிராணிகளுக்கும் பயத்தை வந்து உண்டாக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? யமதூதர்கள். எல்லாரையும் அதட்டி மிரட்டுவது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னோட செவியில் வந்து விழப்போகிறது, நீ நன்னா கேட்டுக்கோ அப்படின்னா. க்ஷத்ரபந்து ஸ்தானாரியோ ராம பரமதுர்மதி பக்தம் பிராதரம் அத்யைவா துவாம் திரக்ஷயதி மயா ஹதம். உன்னுடைய தமையனார் இருக்கான் தெரியுமா ராமன், உன் சகோதரன், மூத்த சகோதரன், அவன் ஒரு க்ஷத்ரிய பதறவன். அவன்கிட்ட எந்த விதமான மேன்மை குணங்களும் கிடையாது. மிகவும் தீய எண்ணம் கொண்டவன். அவனுடைய சகோதரனும் அவன் மீது, அதாவது நீ அவன் மீது எல்லையில்லாத அன்பு கொண்டவனுமான நீ என்னால் கொல்லப்பட்டு கிடப்பதை வந்து அவன் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கத்தாண்டா போகிறான் அப்படின்னானாம் மேகநாதன் இந்திரஜித்து. விசஸ்த கவசம் பூமௌ வியப வித்த சராசனம் ஹிருதோத்த மாங்கம் சுமித்ரே துவாமத்திய நிகதம் மயா. இப்போ நான் வந்து என்னோட வில்லிலேருந்து விடக்கூடிய இந்த அம்பானதை என்ன பண்ண போகிறது தெரியுமா லக்ஷ்மணா? உன் உடலில் இருக்கக்கூடிய அந்த பானங்கள் எல்லாம் பிளக்க போகுது. உன்னுடைய கவசம் போட்டுருக்கே உடலில், அதை எல்லாத்தையும் முறிஞ்சு தரையில் வந்து விழப்போகிறது. உன் கையில் வந்து வில்லேந்தின்னு இருக்க பற்றி தெரியுமா? அது வந்து ரொம்பவும் தொலைவில் வந்து தூக்கி எறிய போகிறது. உன்னோட தலையானது வந்து துண்டிக்கப்பட போகிறது. லக்ஷ்மணா, இப்போதே நீ வந்து என்னால் கொல்லப்பட போகிற அப்படின்னானாம் மேகநாதன் இந்திரஜித்தானவன். இடி பிரவாணம் சம்ரப்தம் பருஷம் ராவணாத்மஜம் ஏதும வாக்கிய மத்தியர்த்தம் லக்ஷ்மண பிரத்யுவாசகா. இந்த மாதிரி மகா பாவியான அரக்கனாகப்பட்ட ராவனுடைய புதல்வன் மாயாவி அரக்கன் மேகநாதன் இந்திரஜித்தானவன் கோப ஆவேசத்தோடு அவன் கடுமையாக பேசுவதையெல்லாம் லக்ஷ்மண பெருமாள் கேட்டுட்டு, இவர் அந்த அளவுக்கு கோபமாக பேசலை. ரொம்பவும் பிரமாதமாக வேத தர்மசாஸ்திரம், க்ஷத்ரிய தர்மசாஸ்திரம் ஆகிய தர்மசாஸ்திரங்களில் சொல்லி இருக்கக்கூடிய ஆழ்ந்த பொருள் கொண்ட காரண காரியத்திற்கு எந்த வார்த்தையானது சரியாக இருக்குமோ அந்த சொற்களை கொண்டு லக்ஷ்மண பெருமாள் அவனுக்கு பதில் சொன்னாராம். வாக்பலம் தெஜ துர்புத்தே குரூர கர்மாசி ராட்சசா அத கஸ்மாத் வதஸ்யேத சம்பாதய சுகர்மனா. இப்போ லக்ஷ்மண பெருமாள் சொல்கிறார் மேகநாதன் இந்திரஜித்தை பார்த்து, கெடுமதி கொண்டவன் நீ அரக்கன். வெறும் சொல்லிலேயே பிரமாதமாக சிலம்ப வந்து எடுத்து விடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கிய. இந்த பேச்ச முதல்ல நீ நிறுத்து. நீ வந்து கொடுமையான பலவிதமான தொழில்களில் புரியக்கூடியவன். ஏன் இன்னமும் பேசிக்கொண்டே இருக்க? நீ பேசியபடி
உன்னுடைய அருண் செயலையெல்லாம் செஞ்சு காட்டு பார்ப்போம் அப்படின்னாராம் லக்ஷ்மணன். உன்னை நான் கண்டிப்பாக மயக்கத்தான் போகிறேன். இதில் கொஞ்சம் கூட சந்தேகமானது கிடையவே கிடையாது அப்படின்னுட்டு லக்ஷ்மண பெருமாள் சொன்னாராம். நீ அதை பார்க்கத்தான் போகிற. இத்தித்வா பஞ்ச நாராசான் ஆகர்ணா பூரிதான் சிதான் நிஜகான மகாவேகான் லக்ஷ்மணோ ராட்சசோரசி. இந்த மாதிரி லக்ஷ்மண பெருமாள் மேகநாதன் இந்திரஜித்தை பார்த்து சொல்லிட்டு தன்னோட காது வரைக்கும் செவி வரைக்கும் இழுத்து விடப்பட்டவைகளும் கூர்மையால திறன்மிக்கமான நாராச பானங்கள்னு பேர். அது வேறு 5 பானங்களை அந்த மேகநாதன் இந்திரஜித்து அவன் மேலே செலுத்தி இந்திரஜித்தை தாக்கினாராம் லக்ஷ்மணன். சுபத்ரவாஜிதா பானா ஜலிதா இவ பன்னகாக நைரு தோரஸ்ய பாசந்த சவிது ரஸ்மயோ யதா. இவர் செலுத்தினாரோனா லக்ஷ்மணன் அந்த அம்பு எப்படி இருக்குமா, பிரமாதமான அழகிய இறகுகள்லாம் கட்டப்பட்டு ரொம்பவும் பிரமாதமாக வேகமாக மிகவும் வேகமாக செல்லக்கூடிய பல பலன்னு ஒளி வீசக்கூடிய சர்ப்பங்களை போன்று இருக்கக்கூடிய அந்த பானங்கள் அந்த அரக்கனாகப்பட்ட மேகநாதர் இந்திரஜித் அவனுடைய மார்பில் குத்தி நின்றுதான். அப்படி நிற்கும் பொழுது அந்த பானங்கள்லாம் எப்படி பிரகாசிச்சதுன்னு கேட்டால், சூரிய பகவான் இருக்கார், அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகணங்கள் போல பிரமாதமாக ஒளி வீசித்தான். சரேர் ஆராஹதஸ்தேனா சரோஷோ ராவணாத்மஜா சுப்ரயுக்தை ஸ்திரிபீர் பானை பிரதி விவ்யாத லக்ஷ்மணம். இந்த மாதிரி லக்ஷ்மண பெருமாள் கொடுத்த பானங்களால் தாக்கப்பட்ட அரக்கனாகப்பட்ட ராவணனுடைய மைந்தன் புதல்வனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்தானவன் ரொம்பவும் கோபம் கொண்டு பிரமாதமாக நன்றாக முடுக்கிவிடப்பட்ட 3 பானங்களால் லக்ஷ்மணனை திருப்பி தாக்கினானாம். சாபபூவ ததா பீமோ நர ராட்சச சிம்ஹயோ விமர்தஸ்து முலோ யுத்தே பரஸ்பரஜயை ஷினோஹோ. இந்த மாதிரி போரில் லக்ஷ்மணனும் மேகநாதன் இந்திரஜித்தானவனும் என்ன பண்ணாலும் ஒருவரை ஒருவர் வெல்ல விரும்பி ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய மானிடத்தில் சிங்கத்திற்கும் அறக்கரையிலேயே சிங்கமாக இருக்கக்கூடியவனுக்கும் இடையே நடந்த அந்த போரானது ரொம்பவும் பயங்கரமாகவும் குழப்பமாகவும் இருந்ததாம் பார்க்கிறவாளுக்கு. யாரு வெற்றி பெற போறா அப்படின்ற அளவில் கலக்கமானது உண்டானதான் எல்லாருக்கும். உபோ பரம துர்ஜேயா வதுல்யபல தேஜசௌ யுயோ தாதே ததா வீரோ கிரகாவிவ நபோகதௌ. இவா 2 பேரும் எந்த விதத்திலையுமே யாராலையுமே போரில் வெல்ல முடியாதவர்கள். ஏன்னா லக்ஷ்மணனும் பெரிய வீரன், அதே போல மாயாவியாக இருக்கக்கூடிய மேகநாத இந்திரஜித்தும் மகாவீரம் அரக்கன். 2 பேருக்குமே இணையற்ற வலிவும் ஆற்றலும் ஏகப்பட்டதாக உள்ளது. இதில் 2 பேருமே ரொம்ப மகாவீரர்கள். அது எப்படி இருக்குன்னா, ஆகாயத்தில் வானத்தில் 2 கோள்கள் ஒன்றை எப்படி மோதிக்கொள்ளுவோம் அதுபோல
லக்ஷ்மணனும் மேகநாதன் இந்திரஜித்தும் மோதிக்கொண்டாலாம், போரிட்டார்களாம். பலவிருத்ரா விவாபீதௌ யுதீதௌ துஷ்வரதர்ஷனௌ யுயோதாதே மகாத்மானௌ ததா கேசரி நாவிவா. அதாவது இவர்கள் இரண்டு பேரும் போர் செய்தார்கள். ஆனால் அந்த போரில் எதிர்கொள்ள யாராலையுமே முடியாதான். அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே வெற்றியிலேயே களிப்படைஞ்சலாம். அது எப்படின்னா, கிருதயுகத்தில் இந்திரனையும் விருத்திகாசுரன் அப்படின்ற அசுரன், இவா ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட அச்சமே இல்லாமல் எப்படி சண்டை போட்டாலோ யுத்தம் பண்ணினாலோ அதுபோல லக்ஷ்மண பெருமாளுக்கும் மேகநாதன் இந்திரஜித்துக்கும் இரண்டு சிங்கங்களை போல ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டாலாம். போரில் பகூனவ சிருஜந்தௌஹி மார்கணௌகான வஸ்திதௌ நரராட்சச சிம்ஹௌதௌ பிரகிருஷ்டாவவ்ய யுத்யதாம். இந்த மனித பிறவியிலேயே மாமனிதனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணரும் சிறந்த ராட்சசனாக இருக்கக்கூடிய இந்த மேகநாதன் இந்திரஜித்தும் பல வகையான அம்புமாரியை பொழிந்து கொண்டு ரொம்பவும் உற்சாகமாக போர் புரிந்தாலாம். சுசம்பிருஷ்டோ நர ராட்சசோத்தமௌ ஜெயேஷினௌ மார்கண சாபதாரினௌ பரஸ்பரம் தௌ பிரவ வருஷ துர்பிருசம் சரோக வருஷேனா பலாஹகாவிவா. இவர்கள் இரண்டு பேருமே கையில் வில்லையும் அம்பையும் கொண்டவர்கள். போரிடுதல் ரொம்பவும் உற்சாகமாக ஆர்வம் கொண்டவர்கள். தனக்கே வெற்றியானது கிடைக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள். மனித பிறவியிலேயே மாணிக்கமாக இருக்கக்கூடியவர் லக்ஷ்மணன். அவருக்கும் ராட்சசர்களிலேயே அரக்கர்களிலேயே மாணிக்கமாக இருக்கக்கூடிய மேகநாதன் இந்திரஜித் தவனுக்கும் யுத்தமானது நடந்தது எப்படி இருந்ததுதான் பார்க்கறதுக்கு. ஆகாயத்தில் இரண்டு மேகங்கள் மோதி எப்படி பெரிய மழையை பொழியுவோம் அதுபோல ஒருவர் மீது ஒருவர் பானப்பொழிவுகளை பொழிந்து பிரமாதமாக யுத்தம் பண்ணினாலாம். அபிவிருத்தௌ யுதி யுத்த கோவிதௌ சர சிஷண்டௌ சித சஸ்திரதாரிணௌ அபீக்ஷண மாவிவ்ய ததுர் மகாபலௌ மகாஹவே சம்பர வாசவாவிதா. இந்த போரில் முழு மூச்சுடன் ஈடுபட்டாலாம் ரெண்டு பேரும். இவன் ரெண்டு பேரும் எப்படின்னா மகா போர்க்கலை நிபுணர்கள். இவா இரண்டு பேரும் அம்பு வால் போர்களில் ரொம்பவும் பயங்கரமானவா. கூர்மையான ஆயுதங்களை எல்லாம் தங்கள்கிட்ட வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். மிகவும் பலசாலிகள். யாரு? லக்ஷ்மணனும் மேகநாதன் இந்திரஜித்தும். அப்படி இருக்கக்கூடியவா அன்றைக்கு யுத்தத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி இருந்தான் தெரியுமா? சம்பராசுரன் ஒரு அசுரன் இருந்தான். அவனுக்கும் இந்திரனுக்கும் நடக்கும் அந்த பெரும்பொருளை எப்படி மோதிக்கொண்டாலோ அதுபோல இடைவிடாமல் இருவரும் பான பொழிவுகளால் தாக்கி கொண்டாளாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே
யுத்தகாண்டே அஷ்டாசீதிம சர்க்கः ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 88வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்தோ.